மறைந்த மு.க. முத்துவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது சகோதரரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திற்கு வந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சருடைய மூத்த சகோதரரும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகனுமான மு.க. முத்து உடல் நல கோளாறு காரணமாகவும் அதே போல வயது மூப்பின் காரணமாக சென்னையில் இயற்கை எதிர்க்கிறார். அவரது உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து அவரது உடல் கோபாலபுரம் கொண்டு செல்லப்படுகிறது. நாளைய தினம் அவர் அந்த உடலுக்கான இறுதி நிகழ்வுகள் நடத்தப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய சூழல்ல அவருடன் இணக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த பாஜக அதிமுகவில் இருக்கும் போதும் சரி, முக்கிய அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து ஈஞ்சம்பாக்கத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில பாஜகவுடைய மாநில செயலாளர் கராத்திய தியாகராஜன், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். சற்று நேரத்துல கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு இவரது உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக மு.க. முத்துவை பொறுத்தவரையில முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய திரையுலக வாரிசாகவே அவர் இருந்தார். கிட்டத்தட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்திருக்கிறார். பின்னர் அவர் திரையுலக வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகாக வயது மூப்பின் காரணமாக உடல் கோளாறின் காரணமாக சிகிச்சைகள் எடுத்த நிலையில வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நலக் கோளாறின் காரணமாகவும் தனது 77வது வயதுல தற்போது இயற்கை எதிர்க்கிறார். அந்த நிலையில அவரது உடலுக்கு முதலமைச்சர் நேரடியாக ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற அவரது இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.